Hello everyone, welcome to Mrs. Versatile. இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நெயில் ஆர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி சொல்லிடுறேன். இந்த சேனலை மெயினாக நான் கிட்ஸ்க்காகவும் உமன்ஸ்க்காகவும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நெயில் ஆர்ட் பற்றின வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மற்றும் இன்னும் பல வீடியோக்களை ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கேர்ள்ஸ் எல்லாருக்கும் தன்னோட நெயில்ஸை ஷேப் பண்ணி அதை வந்து பாலிஷ் பண்ணுறது வந்து எல்லா கேர்ள்ஸும் விரும்புவாங்க. நெயில் ஆர்ட் பண்ணுறது நிறையா கேர்ள்ஸ் விரும்புவாங்க. குறிப்பாக காலேஜ் போகிற கேர்ள்ஸ், ஆஃபீஸ் போகிற கேர்ள்ஸ் மற்றும் டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து நெயில் ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற நெயில் ஆர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான நெயில் ஆர்ட். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ரெண்டு ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் தான். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டூத்பிக், அப்புறம் இந்த பெல் பின்ஸ் வச்சு தான் நம்ம இந்த நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற நெயில் ஆர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான இந்த லேடிபக் நெயில் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். இந்த நெயில் ஆர்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் நிறையா இருக்கிறவங்களுக்கு போட்டாலும் அழகாக இருக்கும், நெயில்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு போட்டாலும் அழகாக இருக்கும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த நெயில் ஆர்ட்ஸை வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அவங்க வந்து இது ரொம்ப விரும்புவாங்க, ரொம்பவும் அழகாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த நெயில் ஆர்ட் பண்ண நமக்கு ஜஸ்ட் 4 கலர்ஸ் போதும். பேஸ் கோட் ரெட், ஒயிட், அப்புறம் பிளாக். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிடலாம். பேஸ் கோட் நம்ம எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நேச்சுரல் நெயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பேஸ் கோட் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ரெட் கலர் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ரெட் கலர் கோட்டிங் அப்ளை பண்ணிடுங்க. சிங்கிள் கோட்டிங் போதும். எல்லா நெயில்ஸ்க்கும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஏர் ட்ரை பண்ண விட்டுருங்க. எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ரெட் கலர் கோட்டிங் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லேடிபக்கோட ஃபேஸ் வரைகிறதுக்காக நம்ம பிளாக் கலர் நெயில் பாலிஷை எடுத்து நம்ம நெயிலோட எட்ஜிலேருந்து அழகாக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ட்ரா பண்ணணும். இந்த லைன் வரைகிறதுக்கு நமக்கு எந்தவித டூல்ஸும் தேவைப்படாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டூல்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா செல்லோடைப் எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளாக் கலர் கோட்டிங் அடித்ததுக்கப்புறம் அந்த நெயில் பாலிஷ் காயறதுக்குள்ளே அந்த செல்லோடைப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் நம்ம வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. ஓகே, நம்ம பிளாக் கலர் கோட்டிங் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேஸ்ட் பேப்பர் எடுத்து அதில் வந்து 2 ட்ராப் பிளாக் கலர் நெயில் பாலிஷை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டூத் பிக்கை எடுத்து அதில் இருக்கிற அந்த ஷார்ப் எட்ஜை யூஸ் பண்ணி நம்ம விட்டுருக்கிற அந்த ட்ராப்லேருந்து கொஞ்சம் நெயில் பாலிஷை எடுத்து நம்ம ஃபிங்கரில் சென்டரில் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த நெயிலில் வந்து ஒரு லைன் வரையணும். இது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணும்போது தான் நமக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம வந்து எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் பொறுமையாக லைன்ஸ் வரையணும். ஃப்யூச்சரில் நம்ம பண்ண போகிற சில நெயில் ஆர்ட்ஸ் வந்து நம்ம டூத்பிக்கை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ கவனமாக பண்ணுங்கள். ஓகே, நம்ம எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் அழகாக லைன் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டூசி எடுத்து அதோட ஹெட் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிளாக் கலர் நெயில் பாலிஷில் லைட்டாக டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து அழகாக 3 டாட்ஸ் வைக்கணும். இந்த டாட்ஸை நீங்கள் வந்து பொறுமையாக வைக்கணும், அப்போ தான் வந்து அழகாக வரும். இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் அழகாக டாட் வைக்கணும். ஓகே, நம்ம அழகாக எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் டாட் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து லேடிபக்குக்கு ஐஸ் வைக்க போகிறோம். இதுதான் வந்து ரொம்ப அழகாக எடுத்து காமிக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் சின்ன ட்ராப் மாதிரி எடுத்து அந்த ட்ராப்பை வந்து பெல் பின்னோட ஹெட்டை வச்சு நம்ம லைட்டாக டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம டாட் மாதிரி அழகாக வைக்கணும். பாருங்கள், இந்த லேடிபக் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அவ்வளோதாங்க, அழகான க்யூட்டான லேடிபக் நெயில் ஆர்ட் நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். இதை நம்ம ஏர் ட்ரை பண்ண விட்டுறணும். ஏர் ட்ரை பண்ண விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் கோட் அப்ளை பண்ணணும். அதாவது நம்மக்கிட்ட இருக்க அந்த பேஸ் கோட்டே வந்து டாப் கோட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது இன்னும் வந்து நம்ம நெயில்ஸ்க்கு வந்து ஷைனிங் கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் நம்ம வந்து டாப் கோட் அப்ளை பண்ணணும். அப்படி நம்ம அந்த டாப் கோட்டை அப்ளை பண்ணும்பொழுது ரொம்ப ஷைனிங்காகவும் அழகாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு.
ஒன் மோர் ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, நம்ம இந்த நெயில் ஆர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் நெயில் பாலிஷஸ் இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பெயிண்டிங் ப்ரஷ்ஷை வந்து ரிமூவரில் லைட்டாக டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிற நெயில் பாலிஷஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப். ஆனால் இது வந்து நம்ம கவனமாக பண்ணணும். அங்கே ரொம்பவே சிம்பிளான அழகான லேடிபக் நெயில் ஆர்ட் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் வெசடேல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.